சரவணன். இது எதுக்கு இந்த சந்திப்புனா, என்னுடைய முதல் மனைவி வந்து போலீஸில் வந்து என்னை வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாரு, எனக்கு உயிர் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி மௌலிவாக்கம் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இவங்களோட வாழ ஆரம்பித்து 12 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், இவன் பேர் தீரஜ் கிருத்திக். இவன் வந்து 4வது படிக்கிறான். இவனுக்கு 9 வயசு ஆகுது. என்னடா 9 வருஷமா இந்த 12 வருஷமா எதுவுமே பேசாம இருந்துட்டு இப்போ வந்து புதுசா ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. அதையும் இந்த ஊடகங்கள் வந்து எடுத்து போட்டு சரவணன் வந்து கொலை முயற்சி பண்றாருன்னு நியூஸ்ல 2 நாளா நியூஸ்ல ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் நான் வந்து கொலை பண்ணிட்டு இவனை விட்டுட்டு நான் போய் ஜெயிலெல்லாம் கழி திங்க முடியாது. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு எதுவும் இல்லை. அவங்களுக்குலாம் உயிருக்கெல்லாம் எந்த விதமான என்னால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றதுக்காக முதல்ல. அதுக்கப்புறம் வந்து 2வது, எனக்கு இப்படி ஒரு பையன் இருக்கான், எனக்கு இப்படி ஒரு பொண்ணு என் கூட இருக்கா. நான் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட இருந்து எப்படியாவது பணத்தை அபகரிக்கணுன்றதுக்காக அவங்க செய்யற முயற்சிகள்ல நான் கோர்ட்ல கேஸ் போட்டு இருக்கேன். நான் வந்து இது கேட்டிருக்கேன், டைவர்ஸ் கேட்டிருக்கேன். அவங்க என் மேல வந்து எதிர்த்து ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அது வந்து இப்ப கீழ்கோர்ட்ல வந்து மாசம் 1 லட்ச ரூபா கொடுங்கன்னா நான் வந்து இல்ல, நான் அப்பீல் போறேன்னு சொல்லி அப்பீல் திங்கக்கிழமை அப்பீல் போட்டிருக்கேன். அது இல்லாம என்னோட மேல வந்து 2 வீடு இருக்கு. எனக்கு நான் பிளாட்ல 2 வீடு வச்சிருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்து கீழே கார் பார்க்கிங் இருக்கு. அந்த கார் பார்க்கிங் வந்து ராமமூர்த்தின்ற ஒரு நபர் வந்து அதை அபகரிக்க முயற்சி பண்றாரு. அந்த ராமமூர்த்தி தான் இந்த இவளுக்கு சொல்லிக் கொடுத்து, என்னுடைய இந்த முதல் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்து, இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அவர் தான் இந்த ட்விஸ்ட் வேலையே பண்ணதை. இப்போ வந்து அதுவும் கோர்ட்ல போய் எனக்கு வந்து நண்பர் வந்து மணி வந்து லாயர், என்னோட லாயரை ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. நான் வந்து 17ஆம் தேதி காலையில அந்த கடையை வந்து கவர்மெண்டே அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் எடுத்து என் கையில கொடுத்துட்டாங்க. ப்ராப்பர்ட்டி என் கையில கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் ஊருக்கு போயிருந்த அந்த அம்மா வந்து திடீர்னு கிளம்பி வந்து மத்தியானம் 3 மணிக்கு வந்து என் உயிருக்கு ஆபத்து, என் கேமராவை எடுத்துட்டாங்கன்றாங்க. என்னோட நேம் சூரியஸ்ரீ. நான் நடிகர் சித்தப்பு சரவணன். வந்து படிக்கிறப்பவே வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி லவ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சினிமா துறை அது இதுன்னு போயிட்டு நான் கஸ்டம்ஸ் கிளியரிங் ஏஜென்ட்டாக நான் என்னோட தொழில் ஆரம்பிச்சிருந்தேன். நான் தனியாக ஆஃபீஸ் வச்சு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்னால் கப்பல்லேருந்து வந்தது எல்லாமே வந்து கிளியர் பண்ணுற வேலை என்னோட வேலையாக இருந்தது. அப்போது என்னோட ஆஃபீஸு தனியாக இருக்கும். எங்கேயில் வந்து 35 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து சினிமா தொழிலுன்னு சொல்லிட்டு போய் கடைசியாக வந்து 98 வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டாங்க. சினிமா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்க வீட்டில் கூட எதுவுமே சப்போர்ட் கிடையாது. இவங்களுக்கு நான் தான் சப்போர்ட் பண்ணி, நான் தான் வந்து வளர்த்து டெய்லி வந்து காசு கொடுத்து எல்லாம் பண்ணி நான் வந்து இந்த பருத்தி வீரன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். 2003 தான் என்னை வந்து சட்டப்பூர்வமாக வந்து இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்கள காப்பாற்றினது எல்லாமே நான் தான். 2009 வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. 2009 வரைக்கும் காப்பாற்றினது நான் தான். ஆனால் எனக்கு குழந்தை இல்லை. குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணாலும் என்னோட ஆஃபீஸ் விட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்து பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமும் கிடையாது, காசு கிடையாது. எல்லாமே நான் தான் செலவு பண்ணணும். ஒன்றுமே இவங்க பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 2வது திருமணம் மாதிரி பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து எனக்கு ஆப்போசிட்டாக வச்சுருக்காங்க. இந்த கொடுமை என்னால் தாங்க முடியல. அதனால நான் தனியாக இருக்க ஆரம்பித்தேன். அதுலேயும் பிரச்சனை பண்ணிட்டு டைவோர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க என் மேலே. அதுக்கு நான் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமும் கொடுமை பண்ணுறாங்க. அடிக்கிறது, திட்டுறது, தகாத வார்த்தைகள் பேசுறது, பயங்கர பிரச்சனைகள். செருப்பு வெளியே வைக்கக்கூடாது, ஒரு மேட் வைக்கக்கூடாது. இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் நான் வந்து ஒரு 1 வீக்காக நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் 1 வீக்காக ஊருக்கு போயிருந்தேன். என்ன சேஃப்டிக்காக நான் சிசி கேமரா வச்சுருந்தேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாது. பெல் அடிச்சுட்டு போயிடுவாங்க, கதவை எட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே கதவு திறந்தா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிசி கேமராலாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதையும் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நேற்று அந்த சிசிடிவி கேமராவே எடுத்துட்டாங்க. அந்த கேமரா எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நேற்று நைட்டே கிளம்பி எனக்கு வந்ததுலேருந்து நான் இன்னும் வீட்டுக்கு போகல. இங்கே தான் இருக்கேன். வீட்டுக்கு போனால் பிரச்சனை தானே, பயங்கரமாக என்ன பண்ணாலும் தெரியாது, சாவடிச்சா கூட தெரியாது. 2 வீடு தான் இருக்கு. நானும் அவங்க ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். அதனால எப்படி நான் போகிறதுன்னு தெரியல. என்னோட சிசிடிவி கேமரா எதுக்கு எடுக்கணும்?
அவங்களும் கேமரா மட்டும் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா அது என் பொது இடம் இல்லை, இது என்னோட வீடுன்றாங்க. ஒய்ஃபா எனக்கு வந்து இன்னும் அது மேல இது இருக்கு, இன்னும் போகல, எனக்கு டைவோர்ஸே கொடுக்கல. இன்னும் டைவோர்ஸ் ஆகாதப்போ நான் ஒய்ஃப் தான், ஒய்ஃபுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்னோட ரைட்ஸுக்கு வந்து இது பண்றதுக்கு இவங்க யாரும் கிடையாது. என்ன பண்ணணும்? எனக்கு பாதுகாப்பு வேணும், என்ன நடந்தாலும் இவங்களால தான். முதலமைச்சர் இதுக்கு கூட கொண்டு போகலான்னு நான் இருக்கேன். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை பண்ண பிறகு இன்னும் நான் வந்து வெயிட் பண்ணி பொறுமையா இருந்து பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு இப்போ வர மாட்டேங்குது. என்ன ஒரு ஹஸ்பண்டா வந்து என்னை காப்பாற்ற முடியலன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது விட்டுட்டு இவ்வளவு பிரச்சனைகள் பண்றது வந்து தகாத வார்த்தைகள் பேசுறது எல்லாம் தப்பு.